கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நீட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக நாம் பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஏசாயா 43 அதிகாரம் 24, 25 ஆகிய வசனங்களிலே, உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களினால் என்னை வருத்தப்படுத்தினாய். நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன். உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவங்கள் இருக்குமானால் நாம் தேவனை சங்கடப்படுத்தி கொண்டிருக்கிறோம். உன் அக்கிரமங்களினாலே என்னை வருத்தப்படுத்தினாய். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் இருக்கும்போது தேவனை சங்கடப்படுத்துறோம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அக்கிரமம் இருக்கும்போது தேவனை நாம் வருத்தப்படுத்துகிறோம். இரவு நேரத்திலே செய்தி என்ன அப்படின்னா, தேவன் நம்முடைய குறைகள், குற்றங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்க ஆயத்தமா இருக்கிறார். ஒரு குடும்பம் கர்த்தருக்குள் இருக்கும்போது ஆசீர்வாதம். கர்த்தரை விட்டு வழி விலகி போய் பாவத்துக்குள்ளேயோ அக்கிரமத்துக்குள்ளேயோ வாழும்போது தேவனை சங்கடப்படுத்தி கொண்டிருக்கிறோமா, தேவனை வருத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். வசனம் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா முதல்ல தேவனை சங்கடப்படுத்துறத நிப்பாட்டணும், தேவனை வருத்தப்படுத்துற காரியத்துல நிப்பாட்டணும். அப்ப அந்த குடும்பம் சரியாயிரும். அப்ப இரவு நேரத்துல நம்ம எப்படி யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சின்ன சண்டை பிரிஞ்சு போயிட்டு அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலே என் கணவர் பேசலையே, என் மனைவி பேசலைன்னு சொல்லி ஒரு சங்கடத்துல வாழ்வாங்க, வருத்தத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. வெளியில தெரியாது, ஆனா அவங்க இருதயத்துல ஃபுல்லா சங்கடம், வருத்தம் தான் இருக்கும். ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சு போயாச்சுன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் அதுதான் கடைசி ஸ்டேஜா இருக்கும். சங்கடமா இருக்கும். ஐயோ, என் மனைவி பேசலையே, என் புருஷன் பேசலையே, கண்ணீர் வாழ்க்கையா இருக்கும். சில குடும்பத்திலே கணவர் இறந்து போயிருப்பாரு, விதவையா இருப்பாங்க. அது வேற. நான் எப்படி வாழ்ந்தேன், என்னோட வாழ்க்கை இப்படி ஆயிட்டு, அது துக்கத்தோடு இருப்பாங்க. இனிமேல் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவனோட வாழ்க்கை அடுத்த ஸ்டேஜுக்குள்ள போயிடும். ஆனால் ஒரு கணவன் மனைவி பிரிந்து போய் இருந்தால் அவங்க இதயத்துக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா, சங்கடம் இருக்கும், வருத்தம் இருக்கும். அது அவங்களை விட்டு போகவே போகாது. மறுபடியும் என்னைக்கு சேர்ந்து வாழ்றவங்களோ அன்னைக்கு தான் அந்த புருஷ பொண்டாட்டிக்குள்ள ஒரு சமாதானம்னு ஒன்று வரும். சில குடும்பத்துல பிரிஞ்சு போயிருப்பாங்க. 2021 ஒரு குடும்பத்துல எனக்கு கூப்பிட்டுருந்தாங்க. சில ஆலோசனை கொடுத்தேன். அப்ப நான் கேட்டேன், நீங்க தண்ணி அடிப்பீங்களா, தண்ணி அடிச்சுட்டு மனைவிட்ட கெட்ட வார்த்தை பேசுனீங்களா, மனைவியை அடிச்சிங்களா அப்படின்னு. ஆமாண்ணே, விரும்பி தான் திருமணம் முடிச்சேன். எனக்கு இந்த ஒரு பழக்கம் உண்டு, ட்ரிங்க்ஸ் அடிக்கிற பழக்கம். வீட்டில் வரும்போது சண்டை போட்டு கெட்ட வார்த்தை பேசிட்டேன், அடிச்சு விட்டேன். என் மனைவி கோவப்பட்டு போயிட்டா. சரி, போய் மன்னிப்பு கேட்டு கூப்பிட்டுருந்தீங்களா அப்படின்னு. இதுக்கு மட்டும் அப்படி கூப்பிட்டுருக்கேனே, வந்திருக்கா, ஆனால் இப்போ கூப்பிட்டேன் வரல அப்படின்னு. மறுபடியும் போய் கேளுங்க, மறுபடியும் போய் மன்னிப்பு கேளுங்க, மறுபடியும் போய் ஒப்புரவாகுங்க. அதே போல போய் ஒப்புரவாகி மனைவி கூட்டு வந்துட்டாங்க. மறுபடியும் ஃபோன் பண்ணாங்க, ஆனால் இப்போ நாங்கள் சேர்ந்து வாழ்கிறோம்னே, அந்த மதுபானத்தை எனக்கு வேண்டானே, என் வாழ்க்கையை பிரிச்சிருது, எனக்கு அந்த பாவம் வேண்டானே, நான் இனிமேல் அந்த மதுபான அடிமைக்குள்ள போக மாட்டேனே, இப்போ நாங்கள் கணவன் மனைவியாக நாங்கள் நல்லா இருக்கிறோம்னே அப்படின்னு சொல்லி ஒரு சாட்சியாக சொன்னாங்க. எந்த பாவத்திலேருந்து மனம் திரும்பி மனைவிட்ட போய் இனிமேல் நான் தண்ணி அடிக்க மாட்டேம்மா, இனிமேல் நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேம்மா, இனிமேல் நான் கோவப்பட மாட்டேம்மா, என்னை மன்னிச்சு, மறுபடியும் பார்த்தா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்முடைய தேவன்
மறுபடியுமாக அழைக்கிறார். பாவத்தில் இருக்கும்போது தேவனை சங்கடப்படுத்தி கொண்டிருக்கிறோம். தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவுல ஒரு பாவம் இருக்கு. அந்த பாவம் இருக்குமானால் தேவனை சங்கடப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு மனுஷனை சங்கடப்படுத்தல, நம்மளை உருவாக்கின தேவனை நாம் சங்கடப்படுத்தும் போது அந்த வீட்டுக்குள்ள எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? ஒரே புலம்பல், ஒரே கண்ணீர், நிம்மதியில்லாத சூழ்நிலை மட்டும்தான் இருக்கும். தேவனை சங்கடப்படுத்திட்டு யாராவது நல்லா இருக்க முடியுமா? நம்ம அப்படி யோசிச்சு பார்ப்போமே. 31 நாளும் பாவம் பண்ணுவேன், 31 நாள் இஷ்டம் போல வாழ்வேன், 31 நாள் லஞ்சம் வாங்குவேன், 31 நாளும் நல்ல பொய் பேசுவேன், 31 நாளும் கொள்ளை அடிப்பேன், 31 நாளும் அநியாயமா இருப்பேன், 31 நாளும் பாவத்துல வாழ்வேன், விபச்சாரத்துல, இச்சையில, பல விதமான பாவத்துல வாழ்ந்துட்டு இருப்பேன், கஞ்சா பழக்கம், சிகரெட்டு பழக்கம், போயில 31 நாள் நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சில குடும்பத்துல அடம் பிடிச்சு வாழ்வாங்க. மனைவி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, பெத்த தாய் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, வீட்டுல யாருக்குமே தெரியாம எங்கேயாவது பாவத்துல போய் அடிமையா இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களை யாராவது ஒருவேளை இந்த இரவு நேரத்துல நீங்க செய்தி கேட்டால், நம்ம முதல்ல யாரை துக்கப்படுத்திட்டு இருக்கோம், யாரை சங்கடப்படுத்திட்டு இருக்கோம், யாரை வருத்தப்படுத்துறோம் அப்படின்னா, நம்மளை உருவாக்குன தேவனை சங்கடப்படுத்தினாலோ வருத்தப்படுத்தினாலோ நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்காது. ஏன்னா நிறைய குடும்பத்துல தேவன் அன்பாதான் இருக்கிறாரு, தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன் தான், நம்முடைய பாவத்தை மன்னிப்பார், நம்முடைய அக்கிரமத்தை எல்லாம் தாமே சிலுவையில சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய பலவீனத்தை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நோய்களை சுமந்தார். ஆனா துணிகரமான பாவத்துக்குள்ள ஒரு மனுஷன் வாழும்போது, ஒரு மனுஷனுடைய ஆத்துமா அழிஞ்சு போகும்போது, பாவம் செய்யற ஆத்துமா சாகும். ஒரு மனுஷன் பாவத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கும் போது தேவன் துக்கப்படுவார், வருத்தப்படுவார். அவரை சங்கடப்படுத்திட்டு ஒரு மனுஷன் எப்படி நல்லா வாழ முடியும்? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. நான் 4 மணி நேரம் 5 மணி நேரம் படம் தான் பார்ப்பேன், நான் 4 மணி நேரம் 5 மணி நேரம் செல்போன் தான் அடிமையா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாவத்துக்குள்ளே அக்கிரமத்துக்குள்ளேயும் போகும்போது, தேவனை சங்கடப்படுத்தும் போது அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையெல்லாம் வளர்ச்சி இருக்காது, செத்து போன நிலைமையில இருக்கும். ஏன்னா தேவனோட தொடர்பு இருக்காது, தேவனோட ஐக்கியம் இருக்காது. சில குடும்பத்துல வெளிநாட்டுல இருப்பாங்க, அங்க பார்த்தா கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பாங்க, தனிமையில இருப்பாங்க, ராத்திரி நேரத்துல சும்மா இருப்பாங்க, கையில செல்போன் தான் இருக்கும், அந்த சோப்பு டப்பா மட்டும்தான் இருக்கும். அதை உட்காந்து பல மணி நேரம் செல்போனை பார்க்குறேன்ட்டு பார்த்து அந்த ஆள் தூங்கிடுவாங்க. ஆக மொத்தம் கையில பைபிள் எடுத்து வாசிக்கிற பழக்கம் இல்லை, ஜெபிக்கிற பழக்கம் இல்லை, தேவனை தேடுற பழக்கம் இல்லை, மனம் திரும்புற பழக்கம் இல்லை, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ற பழக்கம் இல்லை. இஷ்டம் போல துணிகரமா போகும்போது, துன்மார்க்கமா போகும்போது, அக்கிரமமா வாழும்போது தேவனை சங்கடப்படுத்தி கொண்டிருப்பாங்க, தேவனை துக்கப்படுத்தி கொண்டிருப்பாங்க. தேவன் வருத்தப்படும் போது அவங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்காது. இரவு நேரத்துல நம்ம என்ன தெரியுமா யோசித்து பார்க்கணும்? நான் தேவனை சங்கடப்படுத்துறேனா? நானா தேவனை சங்கடப்படுத்துறேன் எப்படி அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கணும். ஏன்னா சில குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் மாசமாயிட்டு வருஷமாயிட்டு, ஏன்னா பாவத்துல தொடர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சைக்கு போவாங்க, ஆனா பாவத்துல இருந்து மனம் திரும்ப மாட்டாங்க. அவங்க பார்க்குற செல்போனோ, அவங்க பார்க்குற தேவையில்லாத வீடியோவோ, அவங்க தேவையில்லாம அந்த நபர்கிட்ட பழகுறதோ, இல்லை தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்போ, அதுல இருந்து மாற மாட்டாங்க. அவங்க பாவத்திலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா சர்ச்சைக்கு போயிடுவாங்க. ஒரு மனுஷன் தேவனை சங்கடப்படுத்தி கொண்டிருந்தால், தேவனை வருத்தப்படுத்தி கொண்டிருந்தால் அந்த குடும்பம் எப்படி ஆசீர்வாதமா இருக்கும்? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. ஆனாலும் இந்த இரவு நேரத்திலே மறுபடியும் தேவன் அழைக்கிறார். நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமல் இருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ மறுபடியும் மனம் திரும்பி வந்திருப்பா, மனம் திரும்பி வா, நான் உன்னை மறுபடியும் ஏற்றுக்கொள்றேன், உன் பாவத்தெல்லாம் நான் நினைக்க மாட்டேன், நீ மறுபடியும் என்கிட்ட வா, வாய்ப்பு கொடுக்குறாரு. எப்படி ஒரு கணவன் மனைவிக்குள்ளே
இந்த பிரிந்த குடும்பம் இணைந்து வாழும்போது பழசெல்லாம் பேசக்கூடாதுப்பா. பழசெல்லாம் பேசினா நம்ம வாழ்க்கையில சண்டை வருதுப்பா. நம்ம கணவன் மனைவி வாழணும் அப்படின்னா பழசெல்லாம் பேசக்கூடாதுப்பா. நம்ம இனிமேல் ஒற்றுமையா வாழ்வோம், புதுசா லைஃப் ஆரம்பிப்போம். பழசெல்லாம் பேசக்கூடாதுப்பா. நீங்களும் பழச பேசக்கூடாது, நானும் பேச மாட்டேன்ப்பா அப்படின்னு ஒரு கணவன் மனைவி ஒரு தீர்மானம் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மறுபடியும் இணைந்து வாழ்வாங்க. மறுபடியும் அவங்க வாழ்க்கை பார்த்தா ஆசீர்வாதமா இருக்கும். எத்தனை குடும்பம் அப்படி இருக்கு. அதே போல ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டான். ஆனா இந்த இரவு நேரத்துல தேவன் அழைக்கிறார். நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன். உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். ஆனா என்கிட்ட வந்துருப்பா, என்கிட்ட மறுபடி வந்துரு. மகளே, மகனே, கர்த்தர் அழைக்கிறார். பல முறை கர்த்தர் எச்சரிப்பு கொடுத்து விட்டார். இந்த நாளிலும் உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். அவருடைய அழைப்பை அசட்டை பண்ணினால், கர்த்தருடைய வார்த்தையை கேட்காமல் இருந்தால், தேவன் எரிச்சல் உள்ள தேவன் தான். ஆனாலும் இந்த இரவு நேரத்திலே அன்பாக அழைக்கிறார். அன்பாக அழைக்கிறார். உங்களை நேசிக்கிறார். உங்க மேல இன்னும் அன்பா இருக்கிறார். உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். யாருப்பா அப்படி சொல்ல முடியும்? நம்மளை உருவாக்கின தேவனை நம்ம எத்தனை முறை சங்கடப்படுத்தியிருப்போம், எத்தனை முறை வருத்தப்படுத்தியிருப்போம். ஆனாலும் இந்த இரவு நேரத்திலே உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். என்கிட்ட மனம் திரும்பி வந்துரு. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் பக்கம் மனம் திரும்பிடணும். போதும், அழிந்து போற உலகம். மோக இச்சைக்குள்ள இருக்கிறீங்களா? பாவ அடிமையில வாழ்றீங்களா? துன்மார்க்கமான வாழ்க்கையா இருக்கா? அக்கிரமத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போய் இஷ்டம் போல ஒரு வாழ்க்கையா இருக்கா? இந்த இரவு நேரத்துல கர்த்தர் அழைக்கிறார். நானே உன் மீறல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன். உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். வந்துரு அப்படிங்கிற. எப்படி ஒரு அப்பா ஒரு பிள்ளைய சரி நான் இனிமேல் உன்னைய அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி, ஒரு அப்பா பிள்ளைக்குள்ள உறவு எப்படி இருக்கும், அதே போல உன் பாவத்தை நான் இனிமேல் நினைக்க மாட்டேன், வந்துரு. ஹல்லேலூயா. இந்த இரவு நேரத்திலே தேவனுடைய வார்த்தையை கேட்டு எந்த குடும்பம் மனம் திரும்புறீங்களோ, தம்முடைய சொந்த இரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்க அவர் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். அப்பா, பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா, என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. நம்ம அவ்வளவு சொன்னாலே போதும். இந்த இரவு நேரத்திலே தேவ சமாதானத்தால் நிரப்புவார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. கொடுக்கப்பட்ட சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுது கர்த்தர் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. எந்த குடும்பத்திலே இந்த செய்தி எனக்கு தான், நான் கர்த்தர் பக்கம் மனம் திரும்புறேன், என் பாவத்தெல்லாம் கர்த்தர் நினைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, நான் இனிமேல் கர்த்தர் பக்கம் மனம் திரும்பன்னு சொல்லி எந்த குடும்பத்துல அர்ப்பணிக்கிறாங்களோ, உங்க பிள்ளையோட நீங்க பேசிருக்கிறீங்கப்பா, அதுக்காக ஸ்தோத்திரம். அவங்களோட இதயத்துக்குள்ள என்ன காயம் இருக்கோ, என்ன வேதனை இருக்கோ, கர்த்தரை விட்டு எந்த காரியத்துல தள்ளி போனாங்களோ, எல்லாவற்றையும் உங்களோட ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிங்கப்பா. மனம் திரும்ப அப்பா, பிள்ளைகள் ஆயத்தமா இருக்கிறாங்கப்பா, உங்க பாதவில் வந்து நிற்கிறாங்கப்பா. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்துருங்கப்பா. உங்களை எத்தனையோ முறை நாங்கள் சங்கடப்படுத்திட்டோம்ப்பா, உங்களை எத்தனையோ முறை நாங்கள் வருத்தப்படுத்திட்டோம்ப்பா. எங்களை மன்னிச்சிருங்க. மன்னித்து அப்பா, அந்த இரவு நேரத்தில் எல்லா குடும்பத்தையும் அப்பா மன்னித்து மறுபடியும் பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்கப்பா. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்கப்பா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், மன்னிக்கிறதற்கு தயவு பெருத்திருக்கிறவர், உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்கப்பா, நைட்டு டிரைவிங்ல இருக்காங்கப்பா, கர்த்தர் கூட இருங்க. எந்த குடும்பத்திலே கற்பனையா ஜீவிக்கிறவங்களோ கர்த்தர் மனம் வருங்க. நைட் நேரத்தில் நைட் ஷிஃப்ட்ல எந்த இடத்துல எந்த நாட்டில் இருக்கிறவங்களோ உங்க பிள்ளைகளோட நீங்க கூட இருங்க. தேவனர்களே அப்போ மினிஸ்டர்ல உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். தீட்டானது, அருவருப்பானது, பொய்யான காரியம் எதுவா இருந்தாலும், உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில குறைகள் குற்றங்கள் எதுவா இருந்தாலும் மன்னித்து உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்திலே அப்பா ஒவ்வொரு குடும்பமும் எல்லாருடைய பேர் எழுதப்படணும்பா. அந்த கிருபை எங்களுக்கு வேணும். அந்த கிருபை எங்களுக்கு வேணும்பா.
பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். இரவணத்தில் யாரெல்லாம் ஜெபித்தாங்களோ உங்க பிள்ளைகளை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. வாலிப பிள்ளைகள் இணைந்திருக்காங்க, யாரெல்லாம் மனம் திரும்பினாங்களோ அந்த பிள்ளைகளை மறுபடியும் கர்த்தர் சேர்த்துக்குள்ள கிருபைக்காக உண்மை நன்றி துதிக்கிற சொல்கிறோம்ப்பா. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்காக உண்மை நன்றி துதிக்கிற சொல்கிறோம்ப்பா. கொடுக்கப்பட்ட சத்தியத்துக்காக அப்பா உண்மை நன்றி துதிக்கிற சொல்கிறோம்ப்பா. தேவனர்கள் அப்ப மினிஸ்டர்ல உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுங்க. எல்லா நாட்டிலுள்ள ஜனங்களையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம்ப்பா. பிரிந்த குடும்பங்கள் இணைந்து வாழணும் கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. டெலிவரி போறாங்க கர்த்தர் கூட இருங்கப்பா. மாசமா இருக்காங்க கர்த்தர் ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றிப்பா. கடன்ல கஷ்டப்படுறாங்க, அவங்களோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவத்தை மன்னித்து உங்க பிள்ளையோட வாழ்க்கையில தேவ திட்டம் நிறைவேறட்டும். நைட் ஷிப்ட்ல இருக்காங்கப்பா, நைட் நேரத்துல பல நாட்டுக்குள்ள இருக்காங்க. உங்க பிள்ளைகளும் நீங்க கூட இருங்க. விக்கிரத்துக்குள்ளே மாந்திரியத்துக்குள்ளே எத்தனையோ குடும்பத்துல பாவ அடிமையில வாழ்றாங்க. அந்த குடும்பங்கள் மனம் திரும்பணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. என்னோட ஆவி உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். இரவு நேரத்திலே எங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து ராஜா மகாபிரபு வர வேண்டும். நீங்க வந்தா மட்டும்தான்ப்பா சமாதானம். நீங்க வந்தா மட்டும்தான்ப்பா எங்க வாழ்க்கையில ரட்சிப்பு. நீங்க எங்க வாழ்க்கையில வந்தா மட்டும்தான்ப்பா விடுதலை, சந்தோஷம், ஆசீர்வாதம், வெளிச்சம் எல்லாமே எங்க வீட்டுக்குள்ள வாங்கப்பா. சரீரத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கல எந்த குடும்பத்துல கவலையோடு வியாதியோடு பலவீனத்தோடு சோர்வோடு ஜீவிக்கிறாங்களோ உங்களுடைய தழும்புல கரத்தினாலே சுகமானு வேதம் சொல்லிடுது. அவங்களோட அக்கிரமம் அவங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து குணமாக்கி தீர்க்க ஐசை கட்டுடுங்க, ஜீவனை கட்டுடுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் அப்பா அளவுக்கு அதிகமா நேசிக்கிறீங்கப்பா. உங்க பிள்ளைகளோட நீங்க பேசிட்டீங்க, நன்றி. உங்க கரத்துல அப்படின்னா அப்ரோஜனமான ஊழியக்காரப்பா. கர்த்தர் பொறுப்படுதுங்க. துதிகான மகிமெல்லாம் ஒவ்வொருக்கே செலுத்திடுவோம். அதிகாலவில் உங்களுடைய சமூகத்துல கண் விழிக்கு கிருபை செய்யுங்க. கர்த்தர் பொறுப்படுதுங்க. இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரா இயேசு கிருபையும் பிதாவை அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனதில் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் உடந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.